வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து ஒரு பிரின்சஸ் கட்டினுடைய கிளாஸ் நடந்தது. அதில் உள்ள ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய வீடியோ தான். கிளாஸ் எப்படி நடக்கும், அந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அது உங்களுடைய பார்வைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நடந்திருக்கிறது வந்து டிப்ளமோ கோர்ஸு. அதில் டிப்ளமோனுடைய டிராஃப்ட் எப்படி போட்டோங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுபோல் இப்போ 2 மாத வகுப்பு வந்து 9வது பேட்ஜுக்கு வந்து நம்ம முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதற்கு முன்பாக ஃப்ரீ கிளாஸ் வந்து ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக ஏன் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா, ஒரு 2 மாதமாக நம்முடைய புதிய சாப் ஒர்க்கின் காரணமாக வீடியோஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணலை. அதனால் வந்து தொடர்ச்சியாக எல்லோருக்கும் ஞாபகப்படுத்திகிட்ருக்குறோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் ஆனது வந்து ஒரு ஆன்லைன் வகுப்பு எப்போவுமே தொடங்குவதற்கு முன்பாக நாம் இந்த ஃப்ரீ கிளாஸ் கொடுப்போம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நுட்பமான தொழில்நுட்பங்கள் தெரியாமல் வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து சிரமப்பட்டுருக்குறாங்க. ஸோ அப்போது முறையாக கற்றுக்கொள்ளுதல், ஒரு குறைந்த காலகட்டத்தில் வந்து முறையாக கற்றுக்கொள்ளுதல், ஒரு அடிப்படை இது ஒரு தொழிற்கல்வி அப்படிங்கிறது தான் நம்முடைய தையர் தொழிலினுடைய பாடத்திட்டங்கள் எல்லாமே. அதுவும் ஒரு தொழிற்கல்வி மாதிரி தான். அந்த அடிப்படை கல்வியை வந்து கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் எந்த காலகட்டத்தில் வேணாலும் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் நம்ம அப்டேட்டாக வந்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட நுட்பங்களை நம்முடைய வகுப்புகளில் வந்து மிக எளிமையாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி நட்புகளே. ஃப்ரண்ட்டில் வந்து இங்கேருந்து ஒரு 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 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே மார்க் பண்ணும்போது. சரியா? ஒரு 1.5 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படி துணி இருக்கிற மாதிரி வச்சு அந்த மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க எப்போவுமே. இந்த லைன் நம்ம எடுக்கும்போது சைடில் அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரியே வச்சு அந்த லைனை வந்து எடுங்க. சரியா? லைனிங்கில் பண்ணும்போதுமே பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம எடுக்கும்போது அந்த லைனில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இப்படி துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையான அளவுகளில் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகாது. சரியா? இப்போ பேக் அப்படியே வைக்கிறோம். இப்போ இந்த பேக்கில் மெயினாக வந்து இந்த இடங்கள் எல்லாம் இந்த அக்ராஸ்னுடைய இடத்த வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி செஸ்ட் லைன் வர்ற இடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஹைட்டு பஸ்டோட இடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் பேக் தட்டில். சரியா? இந்த பஸ்ட்டு, இந்த அக்ராஸு, இந்த செஸ்ட் லைனு, இது வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து தேவை ஃப்ரண்ட்டுக்கு. சரியா? இப்போ இது எல்லாம் மார்க் பண்ணும்போதே இந்த இதை நீங்கள் இந்த மாதிரி நாச் பண்ணி வச்சுக்கிடும் போது அந்தந்த இடங்கள் எல்லாமே பேக்கை வச்சு பண்ணும்போதே இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோமா, இதில் இந்த ஊக்குப்பட்டிக்காக ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைனையும் போட்டுக்கோங்க. சரியா? இந்த 2 லைன் போட்டுக்கோங்க. ஊக்குப்பட்டிக்குள்ள லைனு ஃபஸ்ட்டு பேக் தட்டுக்கான லைன், இந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இங்கே இதில் இருந்து டிராஃப்டை வந்து முதல்ல டிராஃப்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். சரியா? அப்படின்னா உங்களுக்கு டிராஃப்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் லைனுக்கு நேராக லைன் எடுத்துக்கோங்க. செஸ்ட் லைனுக்கு நேரம் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். அடுத்து மேலே ஹைட்டுக்கு நேரம் வந்து ஹைட்டோட லைன் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இப்போ அந்தந்த ஸ்டிச்சிங் பார்ட், இப்போ பேக், இது இந்த பேக் அப்படியே வந்து முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. இது அக்ராஸோட இடம். இப்போ அந்த அர்க்காத் நாச் பண்ணோன்னா அந்தந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருதா? இப்போ இந்த பேக்கை வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம். இது ஜெஸ்டோட லைனிங் இருக்குது. இப்போ இந்த சைடில் ஸ்டிச்சிங்க்கான இடம், இது அக்ராஸ்னுடைய இடம், இது செஸ்ட் லைனு, இது பஸ்ட் லைனு, இங்கேயும் பஸ்ட் லைன் இருக்குது. இங்கே இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெடி லைன் இருக்குல்ல, இந்த ரெடி லைனில் மார்க் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பேக்கை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது வந்து பஸ்ட் லைன். பஸ்ட் லைனில் வந்து
நாம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா இறக்கிக்கிறோம். சரியா? ஓகே சார். ஏன்னா அந்த டாட் பாயிண்டோட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டு நீங்கள் பஸ்ட் பாயிண்டோட இடத்த ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது பஸ்ட் பாயிண்ட்டு. இந்த லைனை பிரிக்கிறது எல்லாம் கரெக்டாக வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரின்சஸ் கட் வந்து எளிமையாக மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சார். இது பஸ்ட் லைனு. இது வந்து பேக்கினுடைய ஹைட்டு. ஓகே சார். பேக்கோட ஒரிஜினல் ஹைட்டு. ஓகேவா? பேக்கோட ஒரிஜினல் ஹைட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இறக்கிக்கோங்க. சரியா? 3/4 இன்ச்சு இங்கேருந்து கீழே இறக்கிக்கோங்க. இங்கே இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இது வந்து அக்ராஸ்னுடைய இடம். ஓகே சார். இது செஸ்ட் லைன். இது அக்ராஸ் உடைய இடம். இங்கே ஸ்டிச்சிங் லைன். இது ஃப்ரண்ட்டோட ஸ்டிச்சிங் லைன் மேலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா. இது பேக்கினுடைய ஹைட்டு. இப்போ இந்த பஸ்டோட லைன் இருக்கு இல்லையா, இந்த பஸ்ட் லைன் எடுத்த இடத்துல இருந்து பஸ்ட் 38 டிவைடட் பை 12. அப்போ 3.25 1 பாயிண்ட் வரும். 3.25 1 பாயிண்ட் வரும். என்ன, ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 12 3.25 1 பாயிண்ட். இந்த 3.25 1 பாயிண்ட்டை இங்கேருந்து எடுக்கணும். ஓகேவா? 3.25 1 பாயிண்ட்டுக்கு ஒரு 1 பாயிண்ட்டுங்கிறதுனால அதை நீங்கள் 3.5 கூட ஆக்கிக்கலாம். சரியா? அந்த 1 பாயிண்ட்னு வர்றதுனால இப்போ இந்த இடத்த இது வந்து ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு வர இடம். ஓகேவா? இப்போ இது வந்து பஸ்னுடைய இடம் இது. அப்போ மெயினாக இந்த லைனை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் ஹைட்டு, அப்படியே அக்ராஸ் செஸ்ட்டு, அப்படியே செஸ்ட்டு ப்ளஸ் ஆம்கோல் லைன், பஸ்ட்டு, ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு இது. இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோம்னா அதோட ஃப்ரண்ட் ஹைட் வரும் இல்லையா, அந்த இடம் இது. சரியா? இப்போ இதில் தானே நம்ம வந்து அண்டர் பஸ்ட் வரக்கூடிய இடமும் இது தானே. நம்ம இது ரெண்டுக்கு சென்டர் எடுத்து கிராஸ் பட்டிக்காக ஷேப் எடுப்போம். ஆனால் அண்டர் பஸ்டோட இடம் இது தானே. பேக்கோட ஹைட் இங்கே இருக்கு. சரியா? அப்போ பேக் ஹைட்ல இருந்து 3/4 இன்ச்சு கீழே தள்ளி இந்த லைன் வச்சிருக்கோம். இந்த லைன் போடுற இடத்த பூரா மென்ஷன் பண்ணிக்கிட்டே கரெக்டாக அப்செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம் பிரின்சஸை. சரியா? இப்போ இந்த அக்ராஸ்னுடைய இடம் இருக்கா, இந்த இடத்த அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க இருந்து நாம ஒரு 1/4 இன்ச்சு, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு எடுத்துட்டு அத மேல ஷோல்டர்ல இருந்து, சரியா, இந்த லைன் இங்க இருந்து இந்த ஆம்கோலுடைய லைன் வருது இல்லையா, அதை இங்க ஷோல்டர்ல இருந்து இந்த லைன்ல அப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடம் வருது இல்லையா, இதை கரெக்டாக வந்து அப்படி இந்த இடத்த அப்படியே லைட்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி அப்படி கொண்டு போய் இதில் சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்படி நிப்பாட்டி வச்சுக்கணும். சரியா? இப்போ
இங்கேருந்து பஸ்டோட இடம். சரியா? ம். பஸ்ட்டு வந்து 38. அப்போ 3.25 1 பாயிண்ட். சரியா? ஓகே சார். ஃபஸ்ட்டு டிவைடட் பை 10 அப்படி தானே? 38 டிவைடட் பை 10 அப்போ 3.25 1 பாயிண்ட். ஓகேவா? ஓகே. இந்த ரெடி லைனில் இங்கே ம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கணும். ம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதில் இருந்து தான் பிரின்சஸோடைய ஷேப் எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். அப்போ முதல்ல இங்கேருந்து அந்த பஸ் பாயிண்ட்லேருந்து முதல்ல அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெயிட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அப்படி. சரியா? ம். ஓகே சார். இது வந்து ஸ்ட்ரெயிட் வரக்கூடிய இடம். ஓகே சார். இந்த ஸ்ட்ரெயிட் இடத்த எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ம். ம். இப்போ பஸ்டினுடைய அளவு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ம். பஸ்டோட இடம் வந்து நம்மளுக்கு 9.25 இருக்கு. ஓகேவா? ஓகே சார். இப்போ 9.25 வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரெடியில் ஓகே சார். 9.25 இங்கே வச்சுக்கிட்டோம். சரியா? ம். ம். அப்போ 38 நம்மளுக்கு வந்து செஸ்டோட அளவு. அப்படி தானே? ம். ம். அப்போ 38ன்னா வந்து 19. சரியா? ஆமாம் சார். ம். இப்போ 19 + 1. சரியா? ஓகே சார். ஓகே. இப்போ 20 இன்ச்சு. ஓகேவா? ம். இப்போ பஸ்டோட இடம் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சா? ம். சரி. ரெடியிலேருந்து ப்ளஸ் நம்ம இங்கே லூஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே சார். இப்போ ம். இங்கே இருந்து இந்த லைன் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பு இங்கே கொண்டு வரணும் அப்படி. ஓகே சார். ஓகேவா? ம். இந்த அளவில் இருந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வரக்கூடிய அளவை நம்ம லைட்டாக அப்படி கவ் வர்ற மாதிரி இங்கேருந்து ம். ம். இங்கே எடுத்த இந்த அளவில் இருந்து ம். இந்த லைனை இங்கே கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? ஓகே சார். இங்கேருந்து இந்த ஷேப்பை ஃபஸ்ட் எடுத்துடுறோம். சரியா? ம். ஓகே சார். இப்போ ம். சாரி, சைஸ் 100. இந்த 4 இன்ச்சு எடுத்தது இருக்கட்டும். சரியா? ம். ம். நீங்கள் அதை ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து கீழேருந்து 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆம்கோல் லைன் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இந்த ஆம்கோல் லைனில் இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க ஹைட்டு. ம். ம். இந்த ஆம்கோல் செஸ்ட் லைன்லேருந்து 2 இன்ச்சு. சரியா? ம். ம். அங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஓகே சார். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ம். இந்த 2 இடத்த வந்து எடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறத வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க அப்படி. ம். ஓகேவா? ம். இந்த 2 இடத்த நம்ம இந்த இடம் எடுக்கக்கூடிய இடத்த அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ம். வந்துருச்சா? ம். இப்போ நம்ம அந்த 4 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோமா? ம். அந்த 4 இன்ச்சு வச்சுருக்கிறத இந்த 4 இன்ச்சில் டச் ஆகி போகிற மாதிரி நம்ம இந்த ஷேப்பு இங்கே கொடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? ம். இங்கே வந்துருச்சா? ம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேல் லைன் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். அந்த மேல் லைன்லேருந்து இந்த பிரின்சஸோட ஷேப்பை வந்து இங்கேருந்து கொடுத்துக்கோங்க. ஓகே சார். இங்கே வரைக்கும். ம். ம். ஓகேவா? ஓகே சார். இப்போ ம். நம்மளுக்கு இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இங்கே பாடியோட ஷேப்பு, ம். பஸ்ஸோட இடம் இங்கே எடுத்துருக்கோம். இதானே? ம். ம். இப்போ நாம் இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இதிலேருந்து இந்த பாயிண்ட் கிடைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். செஸ்ட் லைனுக்கு நேராக
இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி ம். இந்த லைன்ல இருந்து 1 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்போ நம்மளுக்கு செஸ்ட் வந்து இங்க வந்து 37 9.25. ஓகேவா? ஆமா சார். அப்போ 9.25ல வந்து இங்க 1 இன்ச்சு எக்ஸஸ் ஆகுதா? ம். அந்த 1 இன்ச்சு இங்க இருந்து கொடுங்க. ஓகே. இப்போ இந்த 1 இன்ச்சு கொடுக்கும்போது இந்த 1 இன்ச்சு இடத்துல இருந்து நீங்க இப்படி பார்க்கும்போது இந்த ஷேப் இப்படி தள்ளி போகுதா? ஆமா சார். இந்த ஷேப்பை வந்து அப்படி தள்ளி வர்ற மாதிரி வந்து அப்போ 1 இன்ச்சில் உங்களுக்கு இதாகுது அப்படின்னா இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்துக்கணும். அந்த டைரெக்ஷன் பார்த்துக்கணும். ம். ம். அப்போ நம்மளுக்கு இது வந்து எக்ஸஸ் ஆகுதா? ம். அப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த லைனையே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படி ம். இந்த செஸ்ட் லைன்ல இருந்து இந்த லைனையே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே சார். இங்கே இடுப்போட இடம் வரைக்கும். ம். இடுப்போட ஹைட் இதுதானே? ஆமா சார். இந்த இடுப்போட ஹைட் வர இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து 9.25. சரியா? அப்போ இந்த 9.25க்கு வந்து நம்மளுக்கு இங்கேருந்து மீதி எக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ம். இப்போ இந்த 9.25க்கு அடுத்து நம்மளுக்கு 1 இன்ச்சு மைனஸ் ஆகணும் இல்லையா? 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். ம். அப்போ இங்கே 2.5 இன்ச்சு இருக்கா? ஆமா சார். 2.5 இப்போ இங்கேருந்து அளந்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்குது நம்மளுக்கு. சரியா? அப்போ இந்த 2.5 இன்ச்சில் 1 இன்ச்சு நம்மளுக்கு இந்த இங்கே 2.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இங்கே அதில் 1 இன்ச்சு நம்மளுக்கு இங்கேருந்து வைக்கும்போது வந்து நமக்கு 9.25 நமக்கு வந்து 9.25 வந்து ஜஸ்ட் லைனில் இருக்கணும். ஓகே சார். அப்போ அந்த 9.25 நம்ம இங்கேருந்து வர்ற மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கேருந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? அந்த இந்த பக்கம் எவ்வளோ எக்ஸ்டெண்டாக இருக்கோ அதை இதிலிருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சரியா? 1 இன்ச்சு வச்சதை 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே சார். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். சரியா? இப்போட செஸ்டோட லைனில் நம்மளுக்கு இங்கேருந்து துல்லியமாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 5.25 இருக்கா? இப்போ இந்த 5.25 இங்கே வச்சுக்கோங்க. இந்த 5.25 இருந்து பார்த்தா நமக்கு தேவை வந்து 9.25. அது கூட ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நமக்கு சரியாக வந்துருச்சா? 9.25 வந்துருச்சா? ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு அந்த சைடு கரெக்டாக வந்துருச்சா? இப்போ சைடு இங்கே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த 2வது ஷேப் வந்து இங்கே இந்த 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் கரெக்டாக இப்படி வைங்க. இப்படி அதில் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஷேப் இங்கே கிடைக்கா? இப்போ நீங்கள் முதல்ல அதை இப்படி ஸ்ட்ரைட் லைனாகவே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து இப்படி இங்கேருந்து இங்கே வருதா? இப்போ இங்கேருந்து இந்த ஹைட் அளங்க. இங்கேருந்து இந்த ஹைட் அளக்கணும். இப்போ கரெக்டாக 7.25 வருதா? இப்போ இதுலேருந்து இந்த டாட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு, சரியா? இந்த டாட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்புறமா இந்த ஷேப்புக்கு இங்கே வந்துடலாம். சரியா? இப்போ இடுப்போட அளவு நம்ம இங்கேருந்து பார்க்கணும். இதில் தான் நமக்கு ரெடி கிடச்சிருக்கு. இங்கேருந்து இடுப்போட அளவு, இடுப்பு நம்மளுக்கு வந்து 32.5. சரியா? அப்போ 8 இன்ச்சு 1 பாயிண்ட். சரியா? அப்போ 8 இன்ச்சு 1 பாயிண்ட் போக இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே கரெக்டாக 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கா? 2.5 இன்ச்சு இருக்கா? அப்போ அந்த 2.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே டாட்டா பிரிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஷேப்பை இங்கேருந்து இந்த ஷேப் கொண்டு வந்தீங்க இல்லையா? இந்த ஷேப்பை அப்படியே முதல்ல இந்த பக்கம் அப்படியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லைட்டாக கவு கொடுத்து இந்த பக்கத்தில் உங்களுக்கு கணக்கு நீங்கள் 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ. சரியா? அந்த ஷேப்பு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். சரியா? இந்த சைடில் இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ஷேப்பை அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும். அப்படி ஓகேவா? இப்போ அந்த 2.5 இன்ச்சு டாட்டுங்கிறத இங்கேருந்து இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா? இதுலேருந்து அந்த 2.5 இன்ச்சு டாட்டை இங்கே வச்சுருங்க கீழே. சரியா?
இப்போ 2.5 இன்ச்சு டாட் இங்கே எடுத்துட்டோமா? ஆமாம் சார். இது டாட் எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டு ம். இங்கேருந்து இதோட ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இங்கே வருதா? இங்கேருந்து நீங்கள் இப்போ ட்ரையாங்கிள் வச்சிங்கன்னா இதோட ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இங்கே மேலே வருதா? ஆமாம் சார். பஸ்டோட இடத்துக்கு ம். இந்த பஸ்டோட இடத்துக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து ம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க. ம். இந்த கப்பை பிரிக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து இதுதான், சரியா? ம். ம். ஓகே சார். இங்கேருந்து இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கட்டிங்கில் பண்ணும்போது ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் எப்படி எப்படி பிரிக்கிறோங்கிறது தெரியணும் இல்லையா முதல்ல? ஆமாம் சார். ம். ம். இப்போ டாட்டை இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிட்டோம், 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம், சரியா? ம். இப்போ இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேரம் 1/2 இன்ச்சு தள்ளி இந்த டைரக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம், சரியா? இப்போ இடுப்பு வந்து 32.5, அப்போ 8 இன்ச்சு 1 பாயிண்ட், சரியா? ஆமாம் சார். இப்போ இந்த பகுதி இந்த இடம் இருக்கு இல்லையா, அண்டர் பஸ்னுடைய இடம் இதான ஃப்ரண்டோட உயரம். ஆமாம் சார். இந்த இடத்துல இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3.25 1 பாயிண்ட் இருக்கா? ம். இந்த 3.25 1 பாயிண்ட்டை இங்கே கரெக்டான இடத்துல வைங்க, சரியா? ம். 3.25 1 பாயிண்ட்டை வச்சுட்டு நமக்கு 8 இன்ச்சு 1 பாயிண்ட் வரணுமா? ஆமாம் சார். இந்த 8 இன்ச்சு 1 பாயிண்ட் இடுப்பு ம். ப்ளஸ் நாம் இங்கேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும், சரியா? ஓகே சார். இப்போ இந்த இடம் வந்துருச்சா? ம். இப்போ இங்கே இருந்து ம். இந்த டாட் பாயிண்ட்டை இங்கேருந்து நம்ம இந்த டாட் பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த சென்டர் டாட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும், டாட்டை பிரிக்கிறதுக்கு, சரியா? ஓகே சார். இப்போ டாட் இங்கே வந்துருச்சா? ம். இப்போ இதை பிரித்து வச்சுருக்கோம், இதையும் பிரித்து வச்சுருக்கோம், சரியா? ஓகே சார். ஏன்னா கீழே வந்து இடுப்பு, இது அண்டர் பஸ்ட் வர்ற இடம், சரிதானா? புரிஞ்சிருச்சா? ஓகே சார். ம். அப்போ இந்த இடத்த எப்படி பிரிக்கிறோம், இந்த இடத்த கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கப் ஷேப்பை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இப்போது இங்கேருந்து இந்த பிரின்சஸோட ரவுண்டை நம்ம கொண்டு வரோம். இங்கேருந்து இந்த பிரின்சஸோட ரவுண்டு, ஓகேவா? டாட் பாயிண்டில் இருக்கா கரெக்டாக? ம். ம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து இதுவரை கொண்டு வந்துக்கிறோம், ஓகேவா? ம். இந்த ரவுண்டு இங்கே கொண்டு வந்துட்டோமா? ம். இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா? ஆமாம் சார். இப்போ இங்கேருந்து கீழே இடுப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். இந்த இடுப்பு எடுத்து வச்சுருக்கிறதுல கரெக்டாக இங்கேருந்து அந்த இடுப்பினுடைய இடத்துல இருந்து கரெக்டாக இங்கே கொண்டு போயிருங்க, ஓகேவா? ஓகேவா? ம். கரெக்டாக வந்துருச்சா? வந்துருச்சு சார். இப்போ இந்த சைடு ம். கரெக்டாக வந்து இந்த ரவுண்டு இங்கே வந்திருக்கு இல்லையா? ம். அந்த ரவுண்டுக்கு வந்து அப்படியே அந்த ரவுண்டில் இருந்து கொஞ்சம் அப்படி கரெக்டாக இந்த ஷேப்பில் இதில் வர்ற மாதிரி லைட்டாக ம். இங்கேருந்து அந்த ஷேப்பை, இந்த ரவுண்ட் ஷேப்பை இப்படியே இங்கே கொண்டு வந்துடுறீங்க, ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த பிரின்சஸோட ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கேருந்து வந்துருச்சா? ம். ம். அந்த பிரின்சஸோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக கிடச்சிருச்சா? ம். இப்போ இந்த பிரின்சஸோட ரவுண்டு இங்கேருந்து கரெக்டாக இந்த ஷேப் இதில் போய் கரெக்டாக உங்களுக்கு இந்த இடம் வந்து வந்துருச்சா? ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த பெண்டு கொடுத்துருங்க, லேசாக இந்த பெண்டு, ஓகேவா? ம். ம். இந்த இடத்துல ம். இந்த பெண்டு கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே சார். இப்போ அந்த பிரின்சஸோட பாகம் உங்களுக்கு கரெக்டாக தனியாக வந்துருச்சா? வந்துருச்சு சார். இப்போ ம். நீங்கள் இங்கேருந்து இந்த ஆம்கோலுடைய கவு கொடுக்குறோம் இல்லையா? ம். இந்த இடத்த வந்து சும்மா ஒரு டாட் பாயிண்ட் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ம். ம். இப்போ இதில் தான் நம்ம ஆம்கோல் வந்து வரைகிறோம், அப்படி இந்த இதில். ஓகே சார். இதை சும்மா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுக்கும்போது வந்து அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும், முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ நம்மளுக்கு ஆம்கோலுடைய அளவு வந்து 16.5 8.25, சரியா? இதை இங்கேருந்து இப்படி செக் பண்ணிக்கணும். 8.25. ம். இங்கேருந்து செக் பண்ணி நம்மளுக்கு இங்கேருந்து 8.25 நம்மளுக்கு வரணும், சரியா? ம்.
ஓகே சார். இந்த 8.25 வருதுன்னா அந்த 8.25 இங்கே கரெக்டாக வந்துடுதா? ஓகே சார். அப்போது நம்மளுக்கு இந்த 8.25 வர்றதை நம்ம இங்கேருந்து இந்த ஆம்கோலை வந்து கரெக்டாக இதில் ஆம்கோல் லைனை இதிலேருந்து எடுத்துடணும். சரியா? ஓகே சார். இப்போ ஆம்கோல் லைன் இதிலேருந்து கரெக்டாக வந்துருச்சா இங்கே? ம். இப்போ நமக்கு ஆம்கோல் அளந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்குன்னா நாம் இங்கேருந்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், கீழே கூட ம். ம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் கீழே இறக்கணுமா என்னங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு இப்போ தான் இந்த ஹைட் இது வந்து ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த ஹைட்டை வந்து இங்கேருந்து இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு 7.25 இருக்கா? ம். அதே 7.25 வந்து இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கோ இதிலேருந்து பார்க்கணும் இல்லையா? ஆமாம் சார். இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 7.25 எங்கே வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? இங்கே 7.25 கரெக்டாக வருதா? ம். இங்கேருந்து நீங்கள் அதை செக் பண்ணிகிட்டே வரலாம். ஆம்கோல் செக் பண்ண மாதிரியே இந்த 7.25 நம்மளுக்கு இதிலிருந்து வருதான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது இதிலிருந்து அந்த 7.25 வருதான்னு பார்க்கணும் இந்த சென்டருக்கு. இப்போ இந்த 7.25 கரெக்டாக வருதா? ம். வருது சார். இதில் வந்து இது அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ம். அப்போ நம்ம இதை கீழே இறக்குவோம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ இதை எவ்வளவு இங்கே கீழே இறக்குறோமோ அவ்வளவு இங்கே கீழே இறக்கிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்போ இப்போ நம்மளுக்கு இது வந்து ஆம்கோல் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? ம். ம். இப்போ பேக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல வச்சு இந்த லைன்லையும் கரெக்டாக வச்சுட்டு இதானே ஜாயின் பண்ணுற இடம். ம். ஆமாம் சார். இப்போ பேக்கை வந்து நம்ம இதில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். ம். இப்போ பேக் ஃபினிஷ் பண்ணிட்டோமா? ம். இப்போ நாம் இங்கேருந்து இதை இதில் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே சார். இப்போ கரெக்டாக வந்துருச்சா? பிரின்சஸோட பாகம் கரெக்டாக வந்துருச்சா? ம். வந்துருச்சு சார். இப்போ இந்த ஷேப்லாம் நம்ம கட் பண்ணும்போது அப்படி இந்த ஒரு நூல் வர்றதெல்லாம் அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ம். ம். இந்த ஒரு நூலுங்கெல்லாம் இந்த ஷேப்பில் அப்படி கட் பண்ணி கரெக்டாக இப்படி எடுத்துக்கணும். சரியா? இப்போ ஓகே சார். அந்த பிரின்சஸோட பாகம் வர்றது எல்லாம் நம்மளுக்கு கிளியராக வந்துருச்சா? இந்த இடங்கள்லாம் அந்த ஒரு நூல் அப்படி அந்த ரவுண்டு ஷேப் வந்து அப்படி வெட்டும்போது அந்த கட்டிங்கில் அந்த ரவுண்ட் ஷேப் அப்படி கரெக்டாக வர்ற மாதிரி அப்படி எடுத்துக்கணும். ம். 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 அப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தேவையான ரவுண்டு வந்து கிடைச்சிரும். சரியா? ஓகே சார். இப்போ மேலே இருந்து இந்த ஹைட்டை செக் பண்ணிட்டோம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இங்கே இதுக்கு கீழே சரியாக இருக்கணும் இல்லையா? இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஆமாம் சார். ம். ம். அப்போ இந்த சைடு வந்து பெண்டு போயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு இதை குழந்தை இதில் சேர்க்கும்போது இது சரியாக இருக்கணும் இல்லையா? ஆமாம் சார். அப்போ இங்கிருந்து இந்த சென்டர்ல இருந்து இதுக்கு கீழே இருக்கிற ரவுண்டை வந்து செக் பண்ணணும். அப்படி ம். ம். அப்போ இங்கே இதை செக் பண்ணிட்டீங்கன்னா இதோட அளவு என்ன வருது? 5.25 வருதா? ஆமாம் சார். இந்த 5.25 இங்கே இருந்து ம். இந்த லைனுக்கு நேரே இங்கே கொண்டு வந்து இந்த 5.25 இங்கே வரணும். இந்த 5.25 வர்ற இடத்துக்கு இதை ம். கரெக்டாக இந்த 5.25 கொண்டு வந்துடணும். ஓகேவா? ம். ம். இப்போ இங்கே இந்த மார்க் இருக்கா? ஆமாம் சார். ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டு இங்கே இந்த ஷேப்பு வந்து இங்கேருந்து இப்படி கொடுத்துடணும். ஓகே சார். ஓகேவா? இப்போ இது வந்து இடுப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இடுப்பு வந்து 32.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். சரியா? ஆமாம் சார். இங்கே 3.25 1 பாயிண்ட்டு. இந்த 3.25 1 பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா 8 இன்ச்சு 1 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே வந்துடும். சரியா? ஓகே சார். 3.25 1 பாயிண்ட் இங்கே வைக்கும்போது 8 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வந்துடுதா இடுப்புக்கு? ம். ஆமாம் சார். அப்போ இடுப்பு சரியாக போச்சா? ம். இப்போ சப்போஸ் வந்து இந்த டாட்டோட அகலம் வந்து இந்த 2 இன்ச்சு வர்றதுக்கு 2 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஓகே. ம். அப்போ 2 இன்ச்சு வரும்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ம். நீங்கள் இதை 2.5 இன்ச்சா வச்சே மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஷேப்பை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சு இங்கே தள்ளிக்கலாம். சரியா? ஓகே சார். அப்படி தேவைப்பட்டால். சரியா? ம். ம். அந்த 1/2 இன்ச்சை இப்படி இந்த பஸ்டோட இடத்துல இருந்து இப்படி ஷேப் கொடுத்துடணும் அந்த 1/2 இன்ச்சை. ம். சரியா? ஓகே சார். தேவைப்பட்டா இந்த மாதிரி கொடுத்துடணும். சரியா? இப்போ சரிங்க சார். இதையே வந்து இங்கே இன்னும் வந்து கொஞ்சம் இந்த ஷேப் அப்படி கொடுக்கும்போது இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த ஷேப்பை நம்ம இப்படி கொடுத்துட்டோம். இந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேரம் வந்து
இப்படி நம்ம இங்கேருந்து இந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் நம்ம இங்கேருந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஷேப்புக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ இங்கே தள்ளி வருதா, ஒரு 4 இன்ச்சு தள்ளி வருதா? ஆமா சார். அந்த 4 இன்ச்சு நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துடலாம். சரியா? ஓகே சார். அப்போ என்ன ஆகும்னா இதை ஜாயின் பண்ணும்போது இந்த கப் ஷேப்பை தூக்கி கொடுக்க அதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணும். சரியா? ஓகே சார். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுது. அப்போ நம்ம கட்டிங்கில் இன்னும் ஒரு 4 இன்ச்சு இதை இப்படியே வந்து இந்த ஷேப்பை வந்து இதில் ஒரு 4 இன்ச்சு இப்படி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படி கொடுத்துட்டோம். இந்த ஷேப்பை அப்படியே கொண்டு போய் இங்கே அழகாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ இங்கே இந்த கேப்பில் நம்ம வந்து எவ்வளவு வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 இன்ச்சு போயிருக்கா? அந்த 4 இன்ச்சு நீங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கப் ஷேப்பை வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக தூக்கி கொடுக்கும். ஓகே சார். இந்த இடத்துல பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இப்படி. சரியா? ஓகேவா? ஓகே சார். இப்போ இதோட வந்துருதா? இந்த லைட்டா அதை கொடுக்கும்போது இதை அப்படி ஜாயின் பண்ணும்போது இது ஸ்ட்ரைட் ஆயிரும். ஓகே சார். ரெண்டாவது ஊக்குப்பட்டி தையல் நம்ம இதில் அடிச்சிருவோம். சரியா? ஆமா. அப்போ இந்த கப்பை வந்து இதை அழகா அப்படி தூக்கி கொடுக்கும். சரியா? ஓகே சார். இப்போ ஊக்குப்பட்டியினுடைய மார்க் வந்து இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இங்க டாட் கொடுத்துடலாம். ஓகே சார். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு நம்மளுக்கு மேலே இருந்து 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட நெக்கு. சரியா? ஓகே சார். 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட நெக்கு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். கீழே ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம். சரியா? இப்போ பேக் இதில் ஜாயின் பண்ணும்போது நம்ம இங்கே சின்ன ஷோல்டருடைய இடம் இங்கே கிடச்சிருச்சா? இப்போ நம்ம ஜஸ்ட் லைனு அக்ராஸ் லைனு எல்லாமே எடுத்துருக்கோமா? இப்போ செஸ்ட் லைனுக்கு நேரம் வந்து இந்த பேக்கில் ஜஸ்ட் லைனுக்கு நேரம் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது? 2.25 இருக்கா? தெரியுதா? 2.25. இந்த 2.25 செஸ்ட் லைனுக்கு நேரம் இங்கேருந்து அந்த 2.25 வைங்க. இந்த 2.25 இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ நெக்கோட பாயிண்ட் நம்மளுக்கு இங்கேருந்து கரெக்டாக அந்த பொசிஷன் கிடைச்சிரும். சரியா? நெக்கோட பாயிண்ட் இங்கே கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே கழுத்தினுடைய ஹைட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ லைட்டாக இங்கே வந்து ஒரு 4 இன்ச்சு இங்கேருந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம பேக் வரைஞ்ச மாதிரி நெக்கோட ஷேப் இங்கேருந்து இந்த ரவுண்டை இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இந்த ரவுண்டோட செட் ஆயிருச்சா? ஃப்ரண்ட் நெக் வந்துருச்சா? இப்போ இங்கிருந்து ஆம்கோல் செக் பண்ணும்போது சரியா அதை செக் பண்ணிக்கிட்டு ஒரு 4 இன்ச்சு வந்து இங்கே வந்து கிராஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரியா? இந்த ஃப்ரண்ட்டை மட்டும். ஓகேவா? லைட்டாக ஒரு 4 இன்ச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த பிரின்சஸ் கட்டுக்கு தேவையான பொசிஷன் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சா? ஓகேவா? இப்போ இந்த பாகத்தை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸஸா வந்து இன்னொரு இதில் ஸ்டிச்சிங் தும்பு வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இதை வந்து இதை கட் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தோம்னா 2 பார்ட்டும் தனியாக வந்துருமா? கட் பண்ணிட்டு அடுத்த பீஸில் வந்து நம்ம இந்த 2 பாகத்தையும் தனித்தனியாக இந்த சைடும் இந்த சைடும் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம வந்து
தையல் தும்பு விட்டு கட் பண்ணணும். அதை இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே சார். இப்போ இதை கட் பண்ணிடுவோமா? பாருங்க, இப்போ நம்ம ரெண்டாவது அந்த மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஆமா சார். அந்த மார்க்லயே கட் பண்றோம். சரியா? ஓகே சார். இந்த ஷேப் நம்ம அந்த கவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் என்ன பண்ணணுமோ அந்த ஷேப்லயே கட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே சார். இதை 1/4 இன்ச்சு நமக்கு ஆல்ரெடி அந்த ஆம்கோல் செக் பண்ணும்போது அதில் 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும். அந்த 1/4 இன்ச்சை நம்ம இங்கே எடுத்துடுறோம். சரியா? ஓகே சார். இப்போ அந்த பிரின்சஸ் வந்து ஈஸியாக அந்த மார்க்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறது புரியுதா? புரியுதுங்க சார். எல்லா அளவையுமே ஜாயின் பண்ணுற அளவு வரைக்கும் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோமா? இப்போ அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் வர இடத்துல இந்த நாச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி இங்கே டாட் பாயிண்டில் டாட் பிடிக்கிற இடத்துலையும் டாட்டோட இடத்த நாச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ளதை நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். சரியா?